என்னோடய ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக போட் ரைடிங்க்கு புக் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குங்க, படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு இந்த ஏரியா. KFC சிக்கன் வந்து புறாக்கள் சாப்பிட்டுருக்கு. பாருக்கு போனால் கூட இன்றைக்கி சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ண மாட்டாங்களாமா. என்னடா சொல்கிறா? அதாவது கல்யாணம் பண்ணாமல் நான் சும்மா சொன்னாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி வீடியோ எடுத்து போட்டு ஏதாவது பாலிமரில் வர வச்சிடாதீங்க. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன்தான். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ரஷ்யாவில் கிரஸ்னயாக் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோங்க. நேற்று நைட் தான் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் கேட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தேன். கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு 18 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அங்கேருந்து கிளம்பி லிஃப்ட் கேட்குற இடத்துக்கு போய் திரும்ப இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோஸ்ட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டார். இன்றைக்கும் நான் வந்து கவுச் சர்ஃபிங்கில் தங்கியிருந்தேன். நேற்று நைட்டு கவுச் சர்ஃபிங்கில் தங்கியிருந்தேன். இது காசு எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். கவுச் சர்ஃபிங்கை பற்றி உங்களுக்கு தெரியலனா லாஸ்ட் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுதான் அவருடைய வீடு. இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 பேரும் ஹோஸ்ட் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஆள் ஹோஸ்ட் பண்ணிருக்காரு. அவரும் இந்தியாவிலேருந்து தான், நானும் இந்தியாவிலேருந்து தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு சோஃபா கொடுத்துட்டாங்க. சோஃபாவில் வந்து படுத்துக்கலாம். கவுச் சர்ஃபிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா மீனிங் கவுச்னா சோஃபாவில் படுக்கிறதுக்கு இடம் கொடுத்தா போதும். இதுதான் கவுச் சர்ஃபிங்கான ஒரு மீனிங். ஸோ அதனால் கவுச்சில் நான் படுத்துகிறேன். கவுச்சில் இருந்துக்கிட்டே ஒவ்வொரு இடமும் சர்வ் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கவுச் சர்ஃபிங்னு பேர் வச்சுருக்காங்க. கரெக்டாக 10:20 ஆகுது. ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சாங்க. 8 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துருக்கேன். செம்ம டயர்டுங்க, உடம்புலாம் செம்ம வலி. உட்காந்தே தான் வந்தேன்ல 17 மணி நேரம் அந்த லாரியில். டிரைவர் எப்படி ஓட்டினார்னே தெரிலங்க. நம்ம முதல் நாள் வந்து நம்ம உலான் உடைன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் கிளம்பி அந்த இர்கூட்ஸ்க்கு வந்தோம்ல, உலான் உடையிலேருந்து மனுஷன் ட்ரைவ் பண்ணிவிட்டு 25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. இப்போ அடுத்தது நம்ம இங்கேருந்து நோவபிரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறோம். நாளைக்கே நான் நினைக்க கிளம்புவேன் இங்கேருந்து. அதுக்கான பிளானிங் தான் பண்ணிட்டுருந்தேன். இங்கேருந்து நோவபிரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் தான் தூரம். இல்லை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது 10:45 மணி நேரம் காமிக்குது. இங்கேருந்து கரெக்டாக 783 கிலோமீட்டர். இது வந்து ஈஸியாக நம்மளால் ரீச் ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரஸ்னயாக்கை வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நான் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிலையோடைய படம் வந்து போட்டிருக்கு. இந்த படம் என்னென்னா 2ஆம் உலகப் போர் வந்து 80 வருஷம் ஆச்சா. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இங்கே பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் வச்சுருக்காங்க. ஏன் இப்படி வச்சுருக்காங்க? இது வந்து கவர்மெண்ட் பில்டிங்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Hi Ruslan. How are you? Ruslan or Ruslan? Ruslan. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரஸ்னயா சிட்டியை வந்து லைட்டாக சுற்றி பார்க்க போதான். இவர் தான் என்னுடைய ஹோஸ்ட். இவர் வீட்டில் தான் நான் வந்து தங்கியிருக்கேன். என் கூட பெங்காலி ஃப்ரெண்ட் இருக்காது. ஹலோ பிரதர், how are you? Hello, nice. What's your name brother? My name is Amrit. அம்ரித் வந்து கொல்கட்டா பக்கத்தில் ஒரு கிராமம். கொல்கட்டா பக்கத்தில் ஒரு கிராமம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் லாகிங் பண்ணுறாரு. கடைசி 1.5 வருஷம் பண்ணிருக்காராம். அவரோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். My channel name is Bong Traveler. Very less. I'm not popular. This man I'm not popular bro. I'm just learning. ஸோ இவரோட சேனல் பார்த்தீங்கன்னா ஹிட்சேக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. எங்கன்னா இந்தியாவிலேருந்து கிளம்பி வியட்நாம் ஃப்ளைட்டை வந்து வியட்நாமில் லாவோஸ்லேருந்து சைனாலேருந்து மங்கோலியாலேருந்து ரஷ்யா வரையும் வந்து லிஃப்ட் கேட்டே வந்து பயணம் பண்ணிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணிருக்காரு. ஸோ நாங்கள் 3 பேர் சேர்ந்தால் இப்போது அந்த கிரஸ்னயாக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். How to say thank you in the South India? நன்றி. And hi, hello. வணக்கம். ஸோ இங்கே அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து உட்டன் வீடுகளும் இருக்குது. ஈவன் இந்த போஸ்ட் பாக்ஸ் பாருங்கள், முன்னாடியே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள லெட்டரை வச்சுட்டு அதை மூடிட்டு ஒரு பூட்டு வந்து இதில் போட்டுருவாங்க போல். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே ரஷ்யாவில் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக அப்பார்ட்மெண்ட் வீடு தான் கட்டுறாங்க. பட் முன்னாடிலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். அவங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் பக்கத்துலேயே சின்னதாக வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான இடம், அவங்க தேவையான காய்கறி வந்து சமைச்சிக்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் தான் இருக்குது. ஏன் மரத்தில் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே மரங்கள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால் மரங்களை வெட்டி அவங்க வந்து வீடு வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வீடுகள். நிறைய வீடுகள் பார்த்திங்கன்னா வந்து கைவிடப்பட்டு இருக்குது. நிறைய பேர்லாம் இங்கே இல்லை.
இப்போ வந்து நம்ம கிராஸ்னியாக்கோடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். நிறைய ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கிராஸ் ஆகி போகணும். இந்த சைபீரியன் ரூட் சொன்னால ட்ரான்ஸ் சைபீரியன் ரூட்டு, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்லாம் அந்த ரூட்டில் தான் வருது. 2 ட்ராக் தாங்க இருக்குது மெயினாக வெளில அவுட் ஆஃப் சிட்டியில். அந்த 2 ட்ராக்கை வச்சு தான் நிப்பாட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓட்டுறாங்க. நேற்று கூட நான் வரும்போது 2 இடத்துல டிராஃபிக் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ ரஷ்யாலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரக்கு ரயில் இருக்குது. நம்ம மருத்தானியால் இந்த மாதிரி ட்ரெயினில் ஏறி போனோம். அந்த மாதிரிலாம் இங்கே போக முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாமா. இது மாதிரிலாம் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மோசம் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் அப்படியே நிற்கிதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷமாக இந்த ட்ரெயின். இதான் மெயின் ரயில்வே ஸ்டேஷனாங்க கிரஸ்னயாக். பேரே வித்தியாசமாக இருக்குது இந்த ஊரோட பேர். அப்படியே கொஞ்சம் நடந்து ஒரு 3 மணி நேரம் சிட்டியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். காலை உணவு வந்து இங்கே டம்ப்ளிங் மாதிரி இருக்காமா, மோமோ மாதிரி லோக்கல் ஃபுட்டு, அதையும் ட்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் சரக்கு ட்ரெயின் போகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கிரஸ்னயாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1.2 மில்லியன் பீப்புள் வந்து வாழ்கிறாங்க. இதுதான் கிரஸ்னயாக்குடைய என்ட்ரன்ஸ். அந்த பக்கம் இருக்குது, பின்னாடி பக்கம் உள்ளே வந்துட்டுருக்கோம். கிரஸ்னயாக் ஸ்பெல்லிங்கை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்கிலீஷில் படிக்கும்போது KPACHOR போட்ட மாதிரி இருக்குது, PCKன்னு போட்டிருக்கு. பட் இது கிரஸ்னயாக். இங்கே ரஷ்யாவில் டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகம் தான். அதில் முக்கியமாக சீப்பஸ்ட்டான டிரான்ஸ்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ட்ரெயின். ஆனால் இங்கே ட்ரெயின் கிடையாது, இங்கே வந்து பஸ்ஸு தானாம்மா. பஸ்ஸு தான் சீப்பாக போக முடியும். இங்கே இருக்கிற முக்கால்வாசியான ட்ரெயினில் 99% ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கலில் தான் ஓடுது. நம்ம ஊர்லேயும் அப்படி தானே ஓடுது, சேம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரஷ்யாலேயும் ஓடுது. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க, ரொம்ப விலை அதிகமாக இருக்குங்க ட்ரெயின் ஜேர்னி ரேட்லாம். நம்ம வந்து ஸ்லீப்பர் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட நம்ம ஊர் காசுக்கு நம்ம பே பண்ணோம். வெறும் 600 கிலோமீட்டருக்கு. நம்ம சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கே 780 ரூபாயோ 800 ரூபாயோ தான் ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட்டு. பட் என்ன இன்னும் இங்கே கொஞ்சம் பெட்ஷீட்டு அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அங்கே நம்ம ட்ரெயினில் அதுக்கு இருக்காது ஸ்லீப்பர் கிளாஸில். இருந்தாலும் ரஷ்யாவில் இருக்கிற ட்ரெயினோட டிக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகம் தான். ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகுது எல்லாமே போட்டிருக்கு. பட் எல்லாமே ரஷ்யனில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பரு, அப்புறம் ட்ரெயினுடைய பேர், அப்புறம் டைமிங் எப்போ வருது எப்போ கிளம்புதுன்னு போட்டிருக்கு. மணி 11:40 ஆகுது இப்போது. இப்போ ட்ரெயினில் இங்கே சைக்கிள் அலோடுக்கு போல். சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வீலை வச்சுட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு நடந்து போக வேண்டியது தான். நான் வந்து வீல் சேருக்கு நினச்சேன், பட் அது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளுக்கு. சூப்பரில் அதிகமாக இங்கே ரஷ்யாவில் இருக்கிறவங்க வந்து ஃபிட்னஸ்க்கு ரொம்பவே வந்து முக்கியத்துவம் தராங்க. ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. முக்கியமாக நேற்று நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரக்கில் நான் சாக்லேட் வச்சுருந்தேன். சாக்லேட் எடுத்து ட்ரக் டிரைவர் கொடுக்குறேன், தொப்பையை காமிக்கிறாரு. இந்த மாதிரி தொப்பை வந்துடும், நீ வந்து நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. 2 தடவை கேட்டால் 2 தடவையும் ஆப்ஷன் பண்ணேன், 2 தடவையும் வேணான்னு சொல்லிட்டாரு. ரஸ்லான், how many liters water you drink every day? How Water. I don't count, but Minimum like glasses. how many glasses you drink? ஸோ பாருங்கள், அவர் சொன்னது வந்து 5 கிளாஸ் வந்து தண்ணி குடிக்கன்னு சொல்கிறேன். இந்த கிளைமேட்டுக்கு இங்கே குளிராக இருக்கனால இந்த 5 கிளாஸ்ன்றது போதுமானதாக இருக்குது. பட் நம்ம ஊரில் பண்ணுற மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 4 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து நான் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு குளிராக இருக்கனால தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டாங்க, டீ குடிக்கிறாங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று குடிக்கிறத வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து ஓலா வீட்டில் தங்கியிருந்தோம்ல, அந்த பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணுகிட்ட கிட்டே அந்த தண்ணி எப்போயாவது தான் குடிப்பேன், நான் தண்ணி குடிச்சு பார்க்கவே இல்லை, குடிக்கவே மாட்டாங்க. எனக்கு தண்ணி தாகடிச்சிட்டே இருக்குது, உடம்புலாம் ட்ரை ஆகிட்டே இருக்குது. நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டில் இருந்தனால அப்படியே வந்து ட்ரை ஆகிட்டே இருக்குது. பட் இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த குளிரில் இருந்து அந்த ஸ்கின்னே இங்கே பிறந்தோடனே அது ஜெனட்டிக்ஸ்க்கு மாறிக்குதுன்னு நினைக்கிறேன். மாறிடுது கண்டிப்பாக. இங்கே தானே இருக்காங்க பல வருஷமாக. இங்கே ஆப்போசிட்டில் ஆர்மி மேன் போகிறாங்க பாருங்கள், சோல்ஜர்ஸ். அதிகமாக சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இங்கே ரஷ்யாவில். ரஷ்யன் ரோட்வேஸ் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட். It's rail. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷில் வந்து PD அப்படின்னு நினச்சேன் இந்த கம்பெனி ட்ரெயின் கம்பெனியோட நேமு. பட் பார்த்தீங்கன்னா அது PD கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் மொழியில் இருக்கிற ஒரு இது. வாட் இஸ் த ஃபுல் மீனிங் ஆஃப் திஸ்? ரஷ்யன் ரயில்வேஸ் கார்பரேஷன் லிமிடெட். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் மொழியில் அவங்க வந்து லோகோவாக 2 வார்த்தையை வச்சு பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காங்க, அதுக்கு மீனிங் வச்சுருக்காங்க. 2004 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து கட்டியிருக்காங்க போல். இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு கம்பத்தில் வந்து நிறைய கார்டு ஒட்டியிருக்காங்க. இந்த கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுன்னா கூப்பிடுங்க, வேலை சொல்லி கொடுக்குறது. அதுமாதிரி ஹாஸ்டல்ஸு ஹோட்டல்ஸ் பக்கத்தில் இருக்குன்னா அது, சாப்பாடு கடை இங்கே இருக்குது, அப்படி இப்படின்னு ஒரு செலோ டேப்பை வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த போர்டு கீழே அப்படியே வரிசையாக வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து சப்வே இந்த பர்கர் கடை இருக்கும்ல, சாண்ட்விச் கடை,
அந்த கடையை வந்து முன்னாடி இருந்துச்சுங்க இங்கே. இது வாரதுக்கு அப்புறம் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் ஆனதுனால அந்த கம்பெனிஸில் வெளில போனால சப்வேவை சப்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றி அதே கலரில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து விற்றுட்ருக்காங்க. நம்ம போகலாம் ஒரு இடத்துக்கு உள்ளே போய் பார்க்கலாம் அதே மாதிரி இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேஎஃப்சி நம்ம போனோம் அந்த ரஸ்டிக்குன்னு சொல்லிட்டு, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கேஎஃப்சி மாதிரி தான் உள்ளே இருந்துச்சு. கண்டிப்பாக இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கும். பட் லோக்கலில் உள்ள ரஷ்யன் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியை ரன் பண்ணுவாங்க. ஏன்னா பழைய கஸ்டமர் அப்படியே இருப்பாங்களே அதனால். ஸோ இப்போது ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் ஒட்டிருந்துச்சு. நான் ரெஸ்டாரண்ட் கிட்ட கேட்டேன் என்னன்னு சொல்லிட்டு. மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரோன் ஆப்ரேட்டர் இவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 50,54,20,000 வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஏஜ் 18-35 இருக்கணும். தென் சில படிப்பு வந்து தேவையில்லை, ஸ்கூல் படித்தா போதும்னு போட்டிருக்கு. தென் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிலிட்ரியில் ஜாயின் பண்ண மாதிரி உங்கள் குழந்தைங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சோல்ஜருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குமோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவில் ட்ரோன் ஆப்ரேட்டர் தேவைப்படுது, யாராவது வேணுன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ட்ரோன் ஆப்ரேட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் தான் அவங்க ஹையர் பண்ணுறாங்க. நான் சும்மா சொன்னாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி வீடியோ எடுத்து போட்டு ஏதாவது பாலிமரில் வர வச்சிடாதீங்க. சும்மா பேச்சுக்கு சொன்னேன். இது ஒன்லி ஃபார் ரஷ்யன்ஸ், நாட் ஃபார் இந்தியன்ஸ். ஓகே, பஸ்ஸு லோக்கல் பஸ்ஸு போகுது. நல்லா இருக்குங்க அந்த ஊர், வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, ஆனால் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலில் ஓடுது. மோஸ்ட்டாக ரஷ்யாவில் இருக்கிற நிறைய நகரங்களில் பார்த்திங்கன்னா வந்து இப்படி தாங்க ஓடுது. மேலே ஃபுல்லாக ஒயராக இருக்குது. அந்த ஒயரில் கனெக்ட் ஆகி அப்படியே வந்து கரண்ட் எடுத்துகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த கிராஸ்னியாக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, முக்கியமான ஒரு இடங்க இந்த கிராஸ்னியாக்கில். ஏன்னா கிராஸ்னியாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஆட்சி பண்ணி கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்களாம். இந்த சோவியத் யூனியன் வந்து கேப்சர் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் 1919 1920 வரைக்கும் சண்டை போட்ட நிறைய ஆர்மி சோல்ஜருக்கும் இல்லை இங்கே இந்த நகரத்தில் இருந்த வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய சமாதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கோம். இதுதான் வந்து ரெட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஸ்னியாக்கில் இது முக்கியமான இடம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நெருப்பு பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். பட் ஆனால் இப்போ எரியலை. எனக்கு தெரிஞ்சு முக்கியமான நாளில் மட்டும் தான் இங்கே எரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில ஊர்களில் பார்த்திங்கன்னா வந்து 24 மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அழகாக பூ பூத்து மரங்கள் செமையாக இருக்குது. சிட்டிக்கு நடுவில் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்க். இது எல்லா ஊர்லேயுமே ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒன்று ஒன்று இருக்குங்க. ஒரு நகரம் அவங்க டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணுன்றதை மேனட்ரியாக வச்சுருக்காங்க. பார்க்கு, சென்டர் பாயிண்ட்டு, அந்த மாதிரி. மக்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க காலை நேரங்களில். காலையிலே உட்காந்து சில பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நடந்து போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. சரி, பார்த்திங்கன்னா இப்போ வந்து லோக்கல் கடையில் சாப்பிட்றதுக்காக வந்தோம். லோக்கல் ஃபுட்டு ட்ரை பண்ணோம், கிடைக்கல. பட் ஆனால் இப்போ வந்து டோனர் வந்து சாப்பிட்றோம். டோனர்னால் நம்ம ஊர் ஷவர்மா மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரஷ்யாவுடைய 100 ரூபாய் நோட்டு. 100 ரூபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து 133 ரூபா கிட்ட வரும். இதெல்லாம் சில்லற 1800 வச்சுங்க. 3 பேர் சாப்பிட்டதுக்கு. 3 பேருக்கு ஆர்டர் பண்ணது 1800 ஆச்சு. நான் ஃபுட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்குது. இது 5 ரூபல்ஸ், 2 ரூபல்ஸு, 10 ரூபல்ஸு. 10 ரூபா காயின் மட்டும் பார்த்திங்கன்னா பித்தளையில் இருக்குது. ஸோ இதான் வந்து ரஷ்யாவில் இருக்கிற பெரி ஜூஸ். ஆமாம், நான் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு நினச்சேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. பெரி தாங்க. ஸோ இதாங்க டோனரு. பன்னுக்குள்ளே ஒரு ரொட்டி, நான் ரொட்டி வச்சுக்கோங்களேன். நான் ரொட்டியை கட் பண்ணி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் வச்சுருப்பாங்க. இதுதான் டோனரு. அவங்க 2 பேர் ஷவர்மா ஆட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ட்ரை. அந்தளவு சரியில்லை. அதனால் நான் லோக்கல் ஃபுட்டு தான் ட்ரை பண்ண நினச்சேன். லோக்கல் ஃபுட்டு கடையில் கூட்டமாக இருக்குது, ஒரு இடம்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஃபுல்லாக கட்டிட வேலையாக போயிட்டுருக்கு. எதனாலும் சொல்லிட்டு என்னோடய ஹோஸ்ட் கேட்டேன். இந்த கிராஸ்னியாக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நகரம் ஸ்டார்ட் ஆகி 400 வருஷம் ஆகுதாம்மா. அந்த 400 வருஷம் ஆகுறதுனால இங்கே உள்ள கவர்மெண்ட்டு, இது ப்ரைவேட் பில்டிங் தான், இந்த ப்ரைவேட் பில்டிங் காசு கொடுத்து உங்களுடைய பில்டிங்கை நீங்கள் ரெனோவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பாங்களா, கவர்மெண்ட் கொடுப்பாங்களா. ஏன்னா இந்த 400 வருஷத்தை ஆனதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து பெரிய செலிப்ரேஷன் இருக்கும் போல் இங்கே கிராஸ்னியாக்கில்.
அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே காசு கொடுத்து ஒரு பில்டிங்கை புதுப்பிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பில்டிங் இங்கே இருக்க எல்லா ஓன் ப்ரைவேட் பில்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் பில்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த நகரத்துக்குன்னு ஒரு ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் மாதிரி. ஸோ அந்த பாரம்பரியத்தை வந்து மக்களால் செலவு பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து ரெனோவேட் பண்ண சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அதே மாதிரி இங்கே கவர்மெண்ட்டே நிறைய விஷயங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக சிங்கிள் மதர்ஸ் வந்து அதிகம். அதாவது கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுட்டு ஹஸ்பண்ட் இல்லாமல் டைவர்ஸ் பண்ணியிருக்கிறவங்க யாராக வேணா இருக்கலாம். அவங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா ஒரு குழந்தைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பணம் இருக்குது. மினிமம் 30,000 ரூபல்ஸ்லேருந்து, அதாவது 37,000 40,000 வந்து நம்ம ஊர் காசுக்கு மினிமம் 30,000 ரூபல்ஸ்லேருந்து 1,00,000 ரூபல்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து மாதம் பே பண்ணுது. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் இருந்தால், டைவர்ஸ் ஆகிருந்தா கவர்மெண்ட்டே பே பண்ணுது. டைவர்ஸ் ஆனால் நம்ம ஊரில் வந்து கோர்ட்டில் ஹஸ்பண்டை தான் பே பண்ண சொல்லுவாங்க. பட் இங்கே ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா அப்படியே முற்றிலும் வித்தியாசமாக இருக்குது. கவர்மெண்ட்டே குழந்தைங்களை வளர்க்கறதுக்காக செலவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நல்லா பார்த்துக்கிறதுக்கான முக்கியமான காரணமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அது இல்லாமல் யாருமே ஹோம்லெஸ் இல்லை. இங்கே குளிர்காலத்தில் ஹோம்லெஸ் வீடு இல்லாதவங்க வந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலே பார்த்தீங்கன்னா ஹோம்லெஸ் இருக்க மாட்டாங்க. முக்கால்வாசி போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சு இது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே ஆண்களுக்கு அவங்க காசு கொடுக்குறத விட பெண்களுக்கு மட்டும் தான் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருந்தால் மட்டும் தான் பே பண்ணுறாங்க. தனியாக இங்கே சிங்கிளாக இருக்கிறதுக்குலாம் பே பண்ணுறது கிடையாது. வித்தியாசமான ரூல்ஸாக இருக்குது. அந்த 30,000 40,000 1,00,000 வாங்குகிற பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. அவங்க குடும்பத்தையும் அந்த காசை வச்சு பார்த்துக்கிறாங்க. என்ன தான் அந்த குழந்தைக்கு கவர்மெண்ட் காசு கொடுத்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது கிடையாது. அந்த குழந்தையோட 18 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த காசு வந்து கொடுப்பாங்களாமா. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த காசு குழந்தையோட அக்கௌண்ட்டுக்கு போகாது, அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அம்மா தான் அதுக்கு அப்ளை பண்ணணும். வருஷம் அப்ளை பண்ணணுமா. சில டைம் அப்ளை பண்ணும்போது கிடைக்காதான், அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா கவர்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த வருஷம் வந்து அப்ரூவல் ஆகலைன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக கிடைக்காது. திரும்ப அடுத்த வருஷம் தான் வந்து அப்ளை பண்ணணுமா. அது மாதிரி சம்டைம்ஸ் ஆகிருக்கான். அப்போ ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நேரங்களில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஓலா வீட்டில் தான் இருந்தேன்ல, ஓலாக்கு அப்படி தான் காசு வந்துட்டுருக்கு. அந்த அண்ணாக்கும் அப்படி தான் காசு வந்துட்டுருக்கு. அண்ணாக்கு 1,00,000 வருது, ஓலாக்கு 30,000 வருது ஒரு பசங்களுக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நகரத்தில் இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்காங்க. இங்கே அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு, ஜப்பான் பார்டர் பக்கத்தில், அதாவது கடல் பக்கத்தில். அவங்களுக்கு 1,00,000 தராங்க. ஏன்னா அங்கே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னால அவ்வளோ காசு தராங்க. இங்கே இப்போ இந்த கிருஷ்ணகிரியில் இருக்கிற ரயில்வே மியூசியம் எல்லா பில்டிங்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கிருஷ்ணகிரின்றது நகரம் மட்டும் கிடையாது, இது ஒரு ஸ்டேட் மாதிரி இல்லை, ஸ்டேட் தான். இந்த ரீஜியனில் நிறைய நகரங்கள் இருக்குது. அந்த நகரங்களுக்கான முக்கியமான தலைமை செயலகம் நம்ம ஊரில் சென்னையில் இருக்கும்ல, அந்த மாதிரி தலைமை செயலகம் தான் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பில்டிங். மேலே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கொடி இருக்குது. பக்கத்தில் வந்து கிருஷ்ணகிரியோடைய கொடின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நான் சொன்ன மாதிரி வந்து அது வந்து கிருஷ்ணகிரியோடைய கொடி தான். நடுவில் பார்த்திங்கன்னா வந்து அந்த கம்யூனிஸ்டோடைய சிம்பிள் இருக்குது. மக்கள்லாம் உள்ளேருந்து வந்துட்டுருக்காங்க சில பேர். இதுதான் முக்கியமான நகரமாக, முக்கியமான தெரு இந்த ஊரில் கிருஷ்ணகிரியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் சேஃப்டி டேவும் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். ஸோ இந்த தினத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த நாளை வந்து அவங்க பயங்கரமாக கொண்டாடுவாங்களாம். ஈவன் ஒரு பாருக்கு போனால் கூட இன்றைக்கி சரக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ண மாட்டாங்களாமா. ஸோ நம்ம நாட்டுக்கு குழந்தைங்க ரொம்ப முக்கியம், அவங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளை இவங்க கொண்டாடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி வாசலில் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நாளை. ஏதோ பசில் வச்சுருக்காங்க, பசில் ஒன்று பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்டாலாக இருக்குது. இந்த ஸ்டாலில் போய் குழந்தைங்க மாதிரி விளையாட வேண்டியதான். சூப்பரில் நம்ம ஊரில் என்ன ஒன்று கொண்டு வரலாங்க. பப்ளிக் பிளேஸில் அவங்க பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காலேஜ் வாசலில், காலேஜ் மாதிரியே தெரில பார்க்கும்போது. ஸோ இவர் பார்த்திங்கன்னா வந்து அலெக்சாண்டர் புஷ்கின். இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யாவில் இருக்கிற முக்கியமான கவிஞர் தான், ரொம்ப ஃபேமஸான முதல் கவிஞர்னு சொல்கிறாங்க. அதனால பார்த்திங்கன்னா அவர் நினைவாக அவரோட சிலையும் அவருடைய ஒய்ஃபு சிலையும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சுருக்காங்க. தொப்பி எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்காரு. பக்கத்தில் அவர் பேரை போட்டு தண்ணி வந்துட்டுருக்கு. அலெக்சாண்டர் புஷ்கின்.
அப்டக்காங்க நம்ம இருக்க பில்டிங் பேர். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 1896 கட்டப்பட்ட ஒரு ஃபார்மசி மெடிக்கல் ஷாப். இன்னமும் இந்த வருஷமும் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசி வந்து நடந்துகிட்ருக்கு. உள்ள மருந்து கடை. ஹலோ ராஷ்டிரவித்து. ஓ ஆமாங்க, மெடிக்கல் ஷாப்பு. அந்த காலத்தில் அவங்க மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுற சில பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே வச்சுருக்காங்க. இங்கே ஊசிலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த காலத்து ஊசி. Yeah, திராசு. What is this, bro? Money? No, it's the names of different medicine. Medicine name. மருந்தோட பேர். இது மருந்து டப்பா. Box for medicine. It's for creams, different creams. Cream. Yeah. இங்கே பாருங்க டானிக் பாட்டில் வச்சுருக்குது. Is it typewriter? Yes. And what is this for? Is it wood? இந்த பழைய மெடிக்கல் ஷாப்லாம் இருக்கிற டைமில் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக்கி புது மெடிசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இங்கே விற்றுட்ருக்காங்க. வித்தியாசம், பழைய பில்டிங்கில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க. டோரு திறக்கிறதெல்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து புஷ்கின் தியேட்டர் இருக்குது. புஷ்கின் பார்த்தோம்னா ரைட்ரு அவருடைய பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தியேட்டர் வச்சுருக்காங்க. இந்த ரஷ்யாவில் நாடகம் போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இவங்க கலாச்சாரத்தில். வெறும் ஜூன் மாதம் மட்டும். ஓ ஜஸ்ட் இன் 3rd. டுடே, ஜஸ்ட் டுடே. Tomorrow. Oh, day after tomorrow. Yes. Only 2 days. 2 days. It's a festival. It's a Russian project called Russian Project Theater Train. இங்கே தியேட்டருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். இங்கே ஒரு ட்ரெயின் இருக்கான், தியேட்டர் ட்ரெயின் சொல்லிட்டு. இந்த ட்ரெயின் என்னன்னா இங்கே ரஷ்யாவில் இருக்கிற முக்கியமான நகரங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் கலைஞர்களோட கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு நகரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷோ வந்து பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒவ்வொரு நாளில் எந்தெந்த தேட்டரில் வந்து ஷோ நடக்குது. இந்த ஊரில் 10 தேட்டர் இருக்குன்னா 10 தேட்டர்லேயும் வந்து இவங்க ஷோ பண்ணுறாங்க. அது எத்தனை மணிக்கு எத்தனாம் தேதி அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இங்கே போட்டிருக்கு. Khakassia, it's another region. Okay, so every region people coming and doing. But I think it's Siberian regions. Irkutsk, Khakassia, Irkutsk and Bratsk. ஒவ்வொரு நகரத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் வந்து ஒவ்வொரு தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ நடத்துகிறாங்க. உங்களுக்கு எந்த ஷோ பிடிக்குமோ அந்த ஷோவில் போய் நீங்கள் கலந்துக்கலாம். வித்தியாசமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நாடக கலைஞர்கள், கேரளா நாடக கலைஞர்கள், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து கலைஞர்கள் கொண்டு வந்து ஒரு நகரத்தில் இதுமாதிரி வரிசையாக ட்ரெயின் ஒவ்வொரு நகரமாக போயிட்டுருக்கோம். எல்லா நகரத்துலையும் ஒவ்வொரு ஷோ போட்டு போகிறாங்க. சூப்பரான விஷயம். இந்த கலைஞர்களுக்கு வந்து அவங்களுக்கு வேலை இல்லைன்னா கூட ட்ரெயின் எடுத்து ஒவ்வொரு நகரத்துலையும் போய் அவங்க ஷோ பண்ணலாம். இங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடி பர்கர் கிங் இருக்குது. அமெரிக்கன் கம்பெனி கிடையாது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் அப்படியே வச்சுருக்காங்க. பட் இன்னொரு கம்பெனி பக்கத்தில் இருக்குது, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்ன கம்பெனி தெரியுதா? எம்என் போட்டு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதுதாங்க மெக்டொனால்ட்ஸு. மெக்டொனால்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரஷ்யாவில் லோக்கல் பேரில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. உள்ளே போய் பார்க்கலாங்க. மெக்டொனால்ட்ஸ் மாதிரி தான் இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஓகேங்கோ. ஓ ஆமாங்க, அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கலரை வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டர் பண்ணுற மிஷின் இருக்குது. ஓ ஃபுல்லாக டிசைன் மாற்றிருக்காங்க. அமெரிக்கா ரஷ்யா மேலே தடை விதிச்சிருந்தாங்களே, பொருளாதார தடை. அந்த பொருளாதார தடை விதிச்சனால அமெரிக்க கம்பெனி இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியல. ஏன்னா டாலர் கொண்டு வர முடியல, விசா மாஸ்டர் கார்டை பேன் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எல்லா அமெரிக்க கம்பெனிகளும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டாங்க. அப்படி வெளில போனதில் நிறைய கம்பெனியோட பேரை லோக்கல் ஆளுங்க எடுத்து அவங்க பேரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், ரோடு க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிரஸ்னயாக்கில் எனிசே அப்படின்ற ஒரு ஆறுக்கு வந்திருக்கோம். ரஷ்யாவில் இருக்கிற மிக நீளமான 2வது ஆறு இந்த எனிசே ஆறு தான். ஃபஸ்ட்டு ஆறு பார்த்திங்கன்னா இந்த யக்கூட்டியாவில் இருக்கிற யக்குட்ஸ் ஆறு. இது பார்த்திங்கன்னா 2வது. போய் பார்க்கலாம் இந்த ஆறு, எனிசே ஆறு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சின்ன சின்ன ஃபெரியெலாம் போகுது. வாவ், தண்ணி அவ்வளோ தண்ணி போகுதுங்க, பயங்கரமாக சூப்பராக இருக்குது. எனிசே ஆறு.
ஆறு பக்கத்தில் வந்துட்டோங்க. I think he's Indian. Pakistani. Здравствуйте. என்னோடய ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக போட் ரைடிங்க்கு புக் பண்ணியிருக்காரு. ஓகே, சூப்பர். வந்தோடனே பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க, போட்டாச்சு, பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாவ், கிளம்பியாச்சு. பார்த்துருவோங்க இன்றைக்கி போட் ரைட் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன். வேறு லெவல் போகலாம். லெட்ஸ் கோ கேப்டன். ஓஹோ, பயங்கர வேகமாக போகுதுங்க. வாவ், எவ்வளோ எப்படி ஓடுறாருன்னு, பயங்கரமாக ஓட்டுறாரு. இந்த ஆறு ரஷ்யாவில் வந்துட்டு 2வது இடம் கிடையாது, உலகத்திலே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 3487 கிலோமீட்டராங்க. இங்கே குளிர்காலத்தில் என்னதான் -30 கிட்ட இந்த நகரம் போனாலும், பட் இந்த யான்சை ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஐஸாகவே ஆகாதான், எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குமா. நம்ம இந்த இர்குட்ஸில் இந்த பைக்கால் லேக் இருக்குல்ல, அந்த பைக்கால் லேக்லாம் பார்த்திங்கன்னா வந்து செம்ம ஃப்ரீஸ் ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். பட் இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலைப்பகுதி, இங்கே கொஞ்சமான அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது, மக்கள் தங்குறாங்க. அப்படியே இந்த பாலை தாண்டி போனோம்னா இந்த பக்கம் எக்கச்சக்கமான பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. இதான் கிராஸ்னியாவுடைய நகரம். யா ரேஸ். Do him allow me to drive? கப்பலை ஓட்டுறது தருவீங்கன்னா இங்கே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. லைசன்ஸ் வேணுமா இங்கே ரஷ்யாவில் ஓட்டுறதுக்கு? ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்னியாவுக்குலேருந்து அவுட்டரில் போயிட்டுருக்கோம். என்னோடய ஹோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாலிபால் விளையாடுறதுக்காக போகிறாரு. நானும் அவர் கூட வந்து சேர்ந்து பார்க்கறதுக்காக போகிறேன். இங்கே ஸ்கீ ரெசார்ட் ஒன்று இருக்குதுங்க. நம்ம பனி சரக்குலாம் விளையாடுவோம்ல, அதுமாதிரி ரெசார்ட் ஒன்று இருக்குது. அங்கே வந்து குளிர்காலத்தில் இங்கே -30-40 இருக்கும்போது ஸ்கேட்டிங் வந்து பண்ணுவோம், ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பக்கத்தில் நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நாங்கள் எல்லாம் மியூசிக்கை போட்டு பாட்டை பாடிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க, ரஷ்யா மாதிரியே தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இப்போலாம். ஓகே 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 ஓகே. இதுதாங்க ஸ்கீ ரெசார்ட்டு. என்னென்னா, நம்ம இதிலலாம் காஷ்மீர்லலாம் போயிருப்பீங்க, இந்த ரோப் காரு. இந்த ரோப் கார்லாம் உட்காந்தோன்னா அப்படி மேலே கொண்டு போய் விட்ருவாங்க. மேலேருந்து பனியை சறுக்கிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கீழே வரணும். இது ஒரு விளையாட்டு, குளிர்காலத்தில் வந்து விளையாடுவாங்க இங்கே பனிக்காலத்தில். சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணதில்லை, பட் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுவேன். ஆனால் இவ்வளோ தூரத்தில் வந்தால் மண்டைலாம் தெரிச்சிடும். பட் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. இப்போ தான் நான் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக வரேங்க இந்த ஸ்கீ ரெசார்ட்டுக்கு. இங்கே இப்போ வாலிபால் விளையாடுறதுக்கு பாலு, தென் வந்து நடுவில் போடுற திங்க் என்ன சொல்கிறது, நெட்டுன்னு நினைக்கிறேன், நெட்டு போட்டிருக்கானா இது, அதெல்லாம் எடுத்து வராப்புல. அதுக்கு ஒரு ட்ராலிங் எடுத்து வந்திருக்காப்புல. விளையாடுறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள். விளையாடுறதுக்காக எடுத்துகிட்டு இதெல்லாம் உருட்டிக்கிட்டு டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க சம்மரில். ஓ, யூ நீட் ஹெல்ப்? ஓகே. பசாயக்கா ஆறு.
தண்ணி பாருங்கள் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு பாருங்கள். எல்லாம் வெயில் காலனால மேலே இருக்க ஸ்னோலாம் பார்த்திங்கன்னா உருகி தண்ணியாக போய்ட்டுருக்கு. பட் செம்ம சில்லுன்னு இருக்குங்க தண்ணி. 5 டிகிரி இருக்கும். வா சூப்பராக இருக்குங்க. படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த ஏரியா. ட்ரோன் விட்டால் சூப்பராக இருக்கும். பட் ட்ரோனை விட்டோம்னா ரஷ்யாவில் திரும்ப வராது. ஆமாங்க, இந்த வார் போயிட்டுருக்கனால ட்ரோன் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக நிறையாலாம் இருக்குங்க இங்கே. நீங்கள் பட் ட்ரோனை விட்டுறாதீங்க. ட்ரோனு அலோவ் பண்ணுறதே பெருசு. பார்டர்லாம் ட்ரோனை பார்த்துட்டு அலோவ் பண்ணிட்டாங்க, ஓகே போன்ட்டு. பட் லைவ் பண்ணோம்னா சொல்லி முடிஞ்சு. ஏன் நிறைய இடத்துல சிக்னலே இல்லையா, இதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஜராஸ்வீத்து இங்கே தாங்க வாலிபால் விளையாட போகிறாங்க. யார் வேணால் அது விளையாண்டுக்கலாம் போல். Because of this good for playing. அவர் விளையாடுறதுக்காக எல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் அந்த ஆற்றை பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறேன். தண்ணி மங்கலாக தான் இருக்குது பாருங்க. பட் செம்ம வேகமாக போய்ட்டுருக்கு. செம்ம ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பயங்கர ஆழமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு.